வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு நான் என்ன பேச வேண்டும்? அதை பிள்ளையார் பேப்பரில் தர வேண்டும். மகாபாரதத்தின் கிளைக்கதைகள். இது நல்லா இருக்குங்க. பொதுவா பாரதம்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும். என்ன பாண்டவர்கள், கௌரவர்கள் சண்டை போட்டாங்க. இவங்க மடிஞ்சாங்க, அவங்க ஜெயிச்சாங்க அதானே! அப்படி இல்ல. பல கதைகள் என்ன ஆவுதுன்னா, அ அதுக்கு என்னத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு விடப்பட்டிருக்கு. இந்த மெயின் ஸ்டோரி மட்டுமே சொல்லிட்டு வந்துருவாங்க. இந்த கிளைக்கதைகள்ல பல விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இப்ப எனக்கு மனசுல என்ன தோணுது அப்படின்னா, திரௌபதி ரொம்ப கெட்டிக்காரி. இல்லங்கல. மகா கெட்டிக்காரி. ஆனா, சில சமயம் அவளுக்கே சில உண்மைகளை கிருஷ்ணர் வந்து சொல்லி தருவாரு. அப்படி ஒரு காட்சி. இவ என்ன பண்றா? யுத்தம் எல்லாம் முடிஞ்சு, ஜெயிச்சு, ஒரு பெருமிதத்தோட, நான் தான் பட்ட மகிஷி அப்படின்னுட்டு, அந்த அஸ்தினாபுரத்து மாடத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு 3, 3:30 மணி இருக்கும். அப்படி கன்னத்துல கை வச்சுண்டு அப்படியே பார்த்துன்னு இருக்கா. பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்தா, மக்கள் போறது, வரது எல்லாம். அவளுக்கு மனசுல எங்கேயோ ஒரு வருத்தம் வந்து கண்ல கண்ணீர் வந்துடுச்சு. அவ என்ன பார்த்தான்னா, அங்கும் இங்கும் வெள்ளை சேலை கட்டிக்கொண்டு திரிகின்ற பெண்கள், இளம் பெண்கள், அனாதையாக தெருவில் திரிந்து கொண்டிருக்கும் குழந்தைகள், இவங்களெல்லாம் பார்த்துட்டு, "என்னது இது? என்னுடைய நாட்டில் ஏன் இப்படி?" அப்படின்ன பொழுது, "திரௌபதி" அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா கிருஷ்ணர். "அண்ணா நீங்க எப்ப வந்தீங்கன்னு?" "நான் இப்ப தான் வந்தேன்." "என்ன கண்ல எதுக்கு கண்ணீர்?" அப்படின்ன உடனே, "இல்ல, நான் வெற்றி பெற்ற மமதையில இங்க இங்க ஆட்சியில உட்கார்ந்திருக்கிறவங்களுடைய பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இது என்ன தெருவுல பார்க்கிறேன், எத்தனை விதவைகள், எத்தனை அனாதை குழந்தைகள். ஐயோயோ! என்னால தாங்க முடியலையே. ஏன் அஸ்தினாபுரம் இப்படி இருக்கு?" அப்படின்ன பொழுது, "எல்லாம் உன்னால தான்." கிருஷ்ணர் பாருங்க ஒரே வார்த்தையில, "எல்லாம் உன்னால தான்." "என்ன கிருஷ்ணா? என் மேல ஏன் பழிய போடுற?" அப்படிங்கிற பொழுது, "ஏன் நீ தானே சொன்ன, கௌரவர்கள் அழிய வேண்டும். நாங்கள் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும். நாங்க ஜெயிக்கணும். இல்லன்னா இந்த முடிய மாட்டேன். துரியோதனன கொல்லுவேன்." இப்படியெல்லாம் சபதம் பண்ணது யாரு? நீ தானே. "நீ வேண்டாம் இந்த நான் என்னோட முடிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அவமானப்பட்டேன். ஆனா கிருஷ்ணர் என்ன வேணா சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம்னு சொல்லலையே." அதெல்லாம் கிடையாது. துரியோதனனை அடிச்சு கொல்லணும். அவனுடைய ஆக்கை ரத்தம் எடுத்து என் கூந்தலில் பூசி அப்பதான் முடிப்பேன்னு சொன்னேல்ல." "ஆமா, அப்ப சொன்னேன். அதோட விளைவுதாம்மா இது." அப்படின்னு சொன்ன பொழுது அவ சொல்றா, "அது எப்படி நீங்க சொல்லலாம்? என் மேலேயே எப்படி பழி போடலாம்? இந்த பாரு திரௌபதி, விஷம்ங்கிறது பல்லுல இல்ல. இது நமக்கும் தான். விஷம்ங்கிறது பல்லுல இல்ல. நாம சொல்லுகின்ற சொல்லில் இருக்கிறது. வார்த்தைகளை நம்ம அள்ளி கொட்டுற போது மத்தவங்கள் போய் தாக்குதா, அவங்களுக்கு வலிக்குதாங்கிறத நீ பார்த்துட்டு பேசணும். அப்படியே தணல அள்ளி கொட்டுறாப்புல பேசிட்டு, அது அவங்கள போய் பாதிக்கும் பொழுது, அதோட விளைவுகள் உன்னை தாக்கும். நான் அப்படி என்ன பண்ணினேன் தப்பு? என்ன கிருஷ்ணா என் மேலேயே இப்படி பழி சொல்றீங்கன்னா, அத பாரு. இப்படி எல்லாம் நடக்கணுங்கிறது விதி. விதிப்படி தான் எல்லாம் நடக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட இப்படிதான் நடக்கணும், இதுதான் நடக்கணும். சரி. ஆனா அதுக்காக எல்லாமே விதின்னு சொல்லிட்டு நம்ம வாய மூடிட்டு இருக்க முடியுமோ? முடியாதுல்ல. நீ என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த விதியை மாற்றி இருக்கலாம். எப்படி? அப்படின்னு கேட்டா, உன்னுடைய சுயம்வரத்துக்கு கர்ணன் வந்தான்ல. வந்த உடனே, சூத்த புத்திரன். ஏன் சொன்ன? அவனும் சுயம்வரத்துக்கு யார் வேணா வரலாம். அந்தணர்கள் வரலாம், யார் வேணா வரலாம். அவன் வந்த உடனே தேரோட்டி மகன்னு சொல்லி, அவன் வந்து அதுல பங்கெடுத்துக்காம விட்டுட்ட. ஒரு வேளை அவன் அர்ஜுனனை விட பிரமாதமா வில்லாளி அவன். அவன் ஒரு வேளை அந்த மீனின் கண்ணை குறிபார்த்து அடித்து உன்னை திருமணம் செய்து கொண்டிருந்தால், கதையே மாறி இருக்கும். என்ன சொல்ற?
அப்ப நான் சொன்னது தப்பா? நான் தப்பு தான். நீ வாய மூடிட்டு இருந்திருக்கலாம்ல. நீ சொன்னதுனால தானே அவன் வந்து அப்படியே சுருக்குன்னு அவன குத்தின உடனே அவன் ச்சே நான் இந்த சுயம்வரத்துல கலந்துக்கல அப்படின்னு அவன் பெரிய ஆளு. அப்படியே ஒதுங்கிட்டான். அப்புறமும் அர்ஜுனன் வந்து அந்த சுழலுகின்ற மச்ச எந்திரத்தில் உள்ள அந்த கண்ணை பார்த்து அடித்து குறிபார்த்து, அதுவும் எப்படி தண்ணியில நிழல பார்த்து அடிச்ச கெட்டிக்காரன் கல்யாணம் பண்ணிண்டான். நீ பஞ்ச பாண்டவாளோட அங்க போகும்போது அவ அம்மா கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஒரு கனி பெற்று வந்திருக்கிறோம் சொன்ன உடனே, அந்த கனியை 5 பேரும் பகிர்ந்துக்கங்க அப்படின்னு அவ சொன்ன உடனேவே, அப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும்? இது எந்த ஊர் வழக்கம்? ஒருவனுக்கு ஒருத்தி தானே. நீங்க எப்படி 5 பேருக்கும் என்ன திருமணம் செய்து வைக்கலாம்? அப்படி நீ ஒரு வார்த்தை அந்த அந்த அம்மா கிட்ட கேட்டியா? குந்தி அம்மா கிட்ட? கேட்கலையே. அப்ப பேசாம இருந்தல்ல. சரி, அதத்தான் விடு. அப்புறம் நீ அழகான ஒரு மாளிகை கட்டின. துரியோதனன்லாம் வந்தான். எல்லாரையும் கூப்பிட்டீங்க. கூப்பிட்ட போது அவன் தண்ணி இல்லாத இடத்துல, அது அந்த பளிங்கு கல்லுல தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி இருக்குன்னு நினைச்சுன்னு அவன் கட்டிட்டு இருந்த வேஷ்டிய அப்படி தூக்கிக்கிட்டு அதுல கால் வச்சான். அப்ப நீ உப்பரிகையில இருந்து எதுக்கு சிரிச்ச? நீ என்ன சொன்ன? அப்பந்தான் குருடன், புள்ள கூட குருடன் பாருன்னு சொன்ன. ஏன்? சொல்லாம இருந்திருக்கலாம்ல. அவன் அதுக்கு தான் கரம் கட்டிண்டான் உன்னை. அந்த நேரத்துல நீ சொல்லியிருக்க வேண்டாம். சரி, அப்பா குருடுங்கிறது தெரியும். அதுக்காக பிள்ளைக்கும் கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னேன். அவன் தண்ணி இருக்கிற இடத்துல அது வெறும் பளிங்கு கல்னு போய் தபால்னு தண்ணிக்குள்ள விழுந்தான். அப்படியெல்லாம் நீ அழகான மயனை போல ரொம்ப அழகா ஒரு சிருஷ்டிச்சு வச்ச அரண்மனை. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உன்னால வந்து எல்லாம் விதிதான். ஆனால் உன்னால் அதை லேசாக மாற்றி இருக்க முடியும்னு ஏன் உன் மேல பழி போட்டுக்கல? இன்னைக்கு சொல்றியே, அங்க அத்தனை விதவைகள் போறாங்க. நீ தானே சொன்ன குருட்சேத்திர போர் நடந்தே ஆகணும் அப்படின்னு நீ தானே சொன்ன. நீ வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாக்க அந்த போர் நடந்திருக்காதே திரௌபதி அப்படின்ன பொழுது அவ அப்ப ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டா. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா அப்படின்ன பொழுது இல்லை, எல்லாவற்றிற்கும் காரணம் விதி. ஆனால் அதில் உன் பங்கும் அதிகமாகவே இருந்திருக்கிறது. அதை நீ மறுக்க முடியாது. நாம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரி துரியோதனன் வந்தான், வீட்டுக்கு வந்த விருந்தாளி. அவனை பார்த்து நம்ம எள்ளி நகையாடக்கூடாது. அவன் எப்படி மனசுல வச்சிருந்தான், என்ன நீ அவமானப்படுத்தின இல்ல, இரு இரு நான் உன்னை சபையில அவமானப்படுத்துறேன் அப்படின்னு தானே பண்ணினான். இது எல்லாமே பழிக்கு பழி அந்த மாதிரி தானே ஆயிப்போச்சு. கடைசியில என்ன ஆச்சு? எத்தனை மக்கள் இறந்தார்கள். இன்னைக்கு நீ அஸ்தினாபுரத்து மாளிகையிலேருந்து நீ பார்க்கற, ஐயோ இத்தனை பேரு அனாதைகளா இருக்கிறாங்களே, குழந்தைகள்லாம் அனாதைகளா இருக்கிறாங்களே நீ நினைக்கிறியே, இதுக்கெல்லாம் காரணம் நீயும் அப்படிங்கிறத நினைச்சுக்கோன்ன பொழுது அவ கிருஷ்ணர் காலில் விழுந்து, இதுக்கு பாவம் மன்னிப்பே கிடையாதான்னா, இந்த பாரு அதுக்கு உண்டான பலனை யாராக இருந்தாலும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். நான் ஏன் இந்த கிளைக்கதையை எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டாக்க, நம்மள என்ன சொல்றோம், எல்லாம் விதிப்படி நடக்குதுப்பா. இல்லையே, அப்ப நீ வாய் மூடிட்டு இருந்தியா? ஏதான ஒரு விஷயம்னா கூட நம்ம திருக்குன்னு ஏதோ பேசிடுறோம். பேசின பிறகு அதோட விளைவு வரும்போது, இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்குன்னு அதை சொல்லாதீங்க. தயவு செய்து இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருக்குன்னு சொல்லாதீங்க. அந்த நேரத்தில் நான் வாயை மூடி கொண்டிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு வாழ்ந்தோம்னா பலவிதமான கெட்ட விளைவுகளை தடுக்க முடியும். அதையும் மீறி விதிங்கிறது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல. நம்ம அப்பப்ப அதுல பாறாங்கல்ல போட்டு இதை திசையை திருப்புறோம். அது திருப்பி இப்படி போகுது. அங்க ஒரு பாறாங்கல்ல போட்டு அப்படி திசையை திருப்புறோம். நம்மளுடைய பங்கும் இருக்கிறது. ஆக மொத்தம் இன்னைக்கு நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? விஷம் என்பது பல்லில் இல்லை, நாம் சொல்லுகின்ற சொல்லில் இருக்கிறது. அது யார போய் எப்படி சுடுகின்றது அப்படிங்கிறத யோஜனை பண்ணி, அதே சொல்லு உங்களுக்கு யாரான்னு சொன்னாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து பேசணும். அளந்து பேச வேண்டும் அப்படிங்கிறத கண்ணன் அங்க அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது வேற, இங்க திரௌபதிக்கு சொன்னது நமக்காக. இதே திரௌபதிக்கு அவங்க காட்டுல இருந்த போது ஒரு விஷயம் நடந்தது. என்ன தெரியுமா? எனக்கு ஏன் இந்த திரௌபதின்னு சொல்றேன்னா, அவள் வந்து சாதாரண மானுட பிறவி இல்ல. அத அத வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆ சில பேர் அத கேலியா சொல்லுவாங்க. ஐவருடைய மனைவி, மகாபத்தினி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க.
அதோட உள் தத்துவம் புரிஞ்சவங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. இப்ப இந்த மகாபாரதம் கிளை கதைகள்ல அது ரொம்ப அழகா இருக்கு. எப்படின்னு கேட்டா, திரௌபதி ஒரு நாளைக்கு காட்டுல இவங்கெல்லாம் இருந்தபோது, அஜ்ஞாதவாசம் இருந்த பொழுது, தனியா உட்கார்ந்துண்டு யோஜனை பண்றாளாம். அவ என்ன சொல்றா, "ஒரு முறை பாமாவும் ருக்மிணியும் என்ன பார்க்க வந்த பொழுது, நான் தலையை ஆற்றிக் கொண்டிருந்தேன். அப்ப பாமா ருக்மிணி வந்து சீப்பு எடுத்து, அக்கா நான் வாரி விடுறேன்னு வாரி விட்டா. அவளால அந்த சீப்ப அங்க தலையில வைக்கவே முடியல. நான் பேசாம இருந்தேன். என்னால முடியலன்னுட்டு பாமா கிட்ட குடுத்தா. பாமா அங்கேருந்து வந்து இந்த தலைய சீவலான்னு பார்க்கறா. அந்த அ சீப்பு சீப்பு தட 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 தடன்னு ஆடுறது. என்னடான்னு குனிஞ்சு பாமா கேட்ட பொழுது, என்னுடைய ஒவ்வொரு மயிர்க்காலும் கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா என்று இருந்தது. அப்பொழுதுதான் அவர்கள் இருவரும் புரிந்து கொண்டார்கள். கண்ணன் எதற்காக திரௌபதியோட பாதரட்சைய கூட தன்னுடைய அங்கவஸ்திரத்துல கட்டி தோள்ல போட்டுண்டு போகணும். அவகிட்ட அவருக்கு என்ன தனி அன்பு அப்படின்னு நெனச்சோம். அவளோட பக்தி தான் காரணம். அப்படிங்கிறது பாமாக்கும் புரிஞ்சுது, ருக்மிணிக்கும் புரிஞ்சுது. இதெல்லாம் நெனச்சு பார்க்கிறா. ஆக மொத்தம் என்னோட பக்திக்கு ஈடு, கிருஷ்ண பக்திக்கு ஈடு யாருமே இல்ல. அவன் என்னுடைய அண்ணன் அப்படின்னு அவ நெனச்சுட்டு இருக்கா. அவ எந்த நேரத்துல கிருஷ்ணர நெனச்சாளோ, அங்க கிருஷ்ணர் வந்து நிக்கிறார். "அண்ணா நீங்க எப்ப வந்தீங்கன்னு?" "இதோ இப்பதான் வரேன். எனக்கு உன்ன பார்க்கணும் போல இருந்தது வந்தேன்" அப்படின்னாராம். ஐயோ! ரொம்ப சந்தோஷம். "ஆமா என்ன தேர காணோம், குதிரைய காணோம், யாருமே இல்ல. எப்படி வந்தீங்கன்னு?" "உன்ன பார்க்கணும்னு நெனச்சேன் திரௌபதி. துவாரகையிலேருந்து அப்படியே நடந்து வந்தேன்." அப்படின்னுட்டு கால காட்டினா, கால்ல செருப்பு கூட போட்டுக்கல. பாதரட்சை கூட இல்ல. கால்ல முள்ளு கல்லெல்லாம் குத்தி செக்கச்செவேல்னு செவந்து கிடக்கு அந்த தாமரை பாதங்கள். உடனே அவ நெகிழ்ந்து போய் என்ன சொல்றா, "அண்ணா, இப்படி உட்காருங்க. நான் உங்களுக்கு வெந்நீர் போட்டு தர சொல்றேன். குளிச்சுட்டு வாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும் அந்த பாத்திரத்துல, அக்ஷய பாத்திரத்திலேருந்து. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க." ஆ இவ்வளவு அன்பா சொல்றபோது, "ஆமா ரொம்ப அலுப்பா தான் இருக்கு. அங்கேருந்து நடந்து வந்தேன்" அப்படின்னாராம் கிருஷ்ணர். உடனே பீமன் இருக்கானே, இவளுக்கு ரொம்ப பிரியமான கணவன். அங்க ஒரு கொப்பரை. அந்த கொப்பரை பரிசல் மாதிரி இருந்ததாம். அந்த ஒரு ஆறு, அது பக்கத்துல பரிசல் மாதிரி ஒரு உலோகத்தால் ஆனது இருந்ததாம். அத அங்கேயே தூக்கிட்டு வந்தான். ஆத்துலேருந்து தண்ணி மொண்டுட்டு வந்தான். 3 பெரிய பாறாங்கல்ல வச்சான். 2, 3 மரத்த ஒரே முறி. காஞ்ச மரத்தெல்லாம் முறிச்சு, அடுப்புல வச்சு, பத்த வச்சுட்டு, "இதோ இப்ப வெந்நீர் ஆயிடும். நீ குளிச்சிடலாம் கிருஷ்ணா." கொஞ்ச நேரம் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், "எனக்கு பசி வயித்த கிள்ளுதே. இன்னுமா வெந்நீர் சுடல? போய் பாரேன்." அப்படின்னாக்கா, திரௌபதி போய் தண்ணீல கைய விட்டு பார்த்தா, "ஐயய்யோ! ஜில்லுன்னு இருக்கே. என்ன பீமா? அடுப்புல எரியுது. ஆனா சுடவே இல்லையே." உடனே பீமன் போய் கைய வச்சு பார்க்குறான். அந்த ஆத்து தண்ணிய விட இன்னும் குளு குளுன்னு இருக்கு. "கிருஷ்ணா, இது என்னது இது? நான் மரத்த முறிச்சு வச்சிருக்கேன். 3 பெரிய கல்லு வச்சிருக்கேன். கொப்பரை நெறைய தண்ணி கொண்டாந்து வச்சிருக்கேன். இப்ப கூட வெந்நீர் சுடலைன்னாக்கா என்ன பண்றது? நீ எப்ப குளிச்சு, எப்ப சாப்பிடுறது? இது என்ன உன்னோட சோதனையா? இல்ல நீ ஏதோ விளையாடுறியான்னோனே." "இல்ல. நான் என்னத்த விளையாடுறது? பீமா ஒரு காரியம் பண்ணேன். அந்த தண்ணிய அப்படியே கீழ கொட்டேன்." அப்படின்னாராம். கிருஷ்ணர் சொன்னா மறுப்பு ஏது? உடனே அந்த கொப்பரைய எடுத்து அப்படியே கீழ கொட்டுன பொழுது, இத்துணூண்டு ஒரு பச்சை நிறத்தில் ஒரு தவளை கிருஷ்ணர அப்படி பார்த்துட்டு குதிச்சு அந்த ஆத்துக்குள்ள ஓடி போயிடுச்சு. ஒருத்தருக்கும் புரியல. இது என்னது இது? தண்ணீய கொட்டினா இத்துணூண்டு ஒரு தவள குஞ்சு ஒண்ணு வருது அப்படின்னா, கிருஷ்ணர் சொன்னாராம், "திரௌபதி, இந்த தவள குஞ்சு அவன் தண்ணி எடுத்துன்னு வரப்போது பாவம் தெரியாம வந்துடுச்சு. இத தூக்கி வச்சு நெருப்பு பத்த வச்ச உடனேவே, அது பரந்தாமா எனக்கு உயிர் பிச்சை தரமாட்டியா? நீ தானே என்னெல்லாம் படைச்ச. எனக்கு உயிர் பிச்சை வேண்டாமா? நான் இதுல வெந்து சாகணுமா? என்ன காப்பாத்து, 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 காப்பாத்துன்னுதான்." அப்ப, ஐயோ பாவம்! அது எதுக்கு இந்த வெந்நீர்ல வேகணும்னு சொல்லிட்டு தான், நான் இத அப்படியே குளிர்ச்சியா வச்சிருந்தேன். இதோட பக்திக்கு ஈடு யாருடையதுமே சொல்ல முடியாதுன்ன உடனே, பளார்ன்னு கன்னத்துல அறைஞ்ச மாதிரி திரௌபதிக்கு பட்டதாம். அவ தானே நினைச்சுட்டு இருந்தா, அ என்னோட பக்திக்கு ஈடு கிடையாது. அப்படின்னா, ஒரு தவளை குஞ்சுக்கு என்னை விட பக்தி அதிகம் என்று கண்ணன் சொல்லுகிறான். நான் கேட்டுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்பப்ப இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, பொட்டு பொட்டுன்னு நல்லா மண்டையில தட்டி,
அவங்கள எங்க வைக்கணுமோ அங்க வச்சிடுறாரு. இந்த பாஞ்சாலி அப்படியே புடம் போட்ட பொன் போல அவ பிரகாசமா இருப்பா. அவ நெருப்பில் உதித்தவள். பாஞ்சாலி, துரோபதை, அக்னிசேனா அவளோட பேர். அதாவது நெருப்பிலிருந்து வந்தவள். ஒரு நாளைக்கு பீமன் ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருக்கான். அங்கேயும் கிருஷ்ணர் வரார். என்ன பீமா, என்ன யோஜனை? கண்ணா, இது என்ன வாழ்க்கை? ஏன்னு கேட்டா, ஒரு வருஷம் ஒரு பாண்டவருடன் அவள் குடுத்தனம் பண்றா. ம். நேத்து வரைக்கும் எனக்கு அண்ணியா இருந்தவள், இன்று முதல் என் மனைவி. இது என்ன கொடுமை! என்னால இதை ஏத்துக்கவே முடியலையே! அப்படின்னபோது கிருஷ்ணர் நினைச்சாராம், நீ திரௌபதிய பத்தி என்ன நினைக்கிற? நான் ஒண்ணும் நினைக்கல. அவ மகா நல்லவ, உயர்ந்த குணங்கள் உள்ளவள். அதெல்லாம் இல்ல. அவள பத்தி நீ என்ன நினைக்கிற? இது எங்க அம்மாவால வந்த வேன 5 பேரும் பகிர்ந்துக்கங்கன்னு சொன்னதுனால, ஒரு வருஷத்துக்கு ஆம் ஒருவரோட அவ இருக்கா. அப்படிதான் எனக்கு எனக்கு தெரியறதே தவிர, எனக்கு மனசுக்கு இது பிடிக்கலையே! அப்படின்ன பொழுது, பீமா, நீ ஒண்ணு கவனிச்சிருக்கியா? அந்த 1 வருஷம் முடிஞ்ச உடனே, திரௌபதி எங்கேயோ ராத்திரி போயிட்டு காலம்பர வருவா. தெரியுமா? அப்படின்னு. ஆமா. எங்கேயோ போயிட்டு வருவா. நாங்கலாம் ஒண்ணும் கேட்க மாட்டோம். ஏன்னா, எதுக்கு கேட்கணும்? அப்படின்னு பேசாம இருந்துருவோம். அப்படின்ன பொழுது, இன்னைக்கு அவ போவா. அவ எங்க போறாங்கிறத பார்க்கலாம் வா. அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ராத்திரி அவ அவ பாட்டு நடந்து போறா. பீமனும் போறான், கிருஷ்ணரும் போறார். போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது அவ என்ன பண்றா? தீ மூட்டுறா. அந்த தீக்குள்ள அவ அப்படியே பிரவேசிச்சுடுறா. அவ அப்படியே நடந்து போறா. நடந்து போயிட்டு இரு கை கூப்பிண்டு அவ நிக்கிறா. அந்த நெருப்பு ஜுவாலையில அவ அப்படியே தக 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 தகன்னு மின்றா. அப்ப இவன் கண்ணுக்கு, பீமன் கண்ணுக்கு, இப்ப பாரு அவ எப்படி இருக்கா பாருன்னா, அவ பராசக்தி வடிவமா தெரிஞ்சாளாம். இந்த உலகத்தையே இயக்குகின்ற பராசக்திய போல அப்படியே அப்படியே திகுதிகுன்னு எரியிற நெருப்புல ஜகஜோதியா நிக்கிறா. இந்த அண்ட சராச்சரமும் அவளுக்கு வணங்குற மாதிரி ஒரு பரதேவதையா நிக்கிறா. அப்புறம் என்ன பண்றா? அந்த நெருப்ப தாண்டி வெளியில வரா. வரும்போது புடம் போட்ட பொன்னாக அவ திருப்பி மெதுவா நடந்து வந்துடுறா. இப்ப புரியுறதா? நீங்க 5 பேரும் இந்த ஐம்பூதங்கள் எப்படி ஜீவாத்மா பரமாத்மாவிடம் உண்டுகிறதோ, அதுபோல நீங்க பஞ்சபூதங்களான நீங்க ஐவரும் அந்த பராசக்தியினுள் அடக்கமே தவிர, அவள் உங்களுக்கு மனைவி என்பது ஒரு சொல்லுக்காக, ஒரு சிம்பாலிசம் தானே தவிர, அவள் அனைத்தையும் மீறிய சக்தி. ஆனால், அவள் மானுட பிறவி எடுத்ததனால், அவளுக்கும் ஆசாபாசங்கள் உண்டு. சிலரிடம் பிடித்தம் ஜாஸ்தி, சில பேர்கிட்ட கோபம் ஜாஸ்தி, சில பேர்கிட்ட அழிஞ்சு போகணும்னு சாபம் போடுவா. அது இந்த மானுட இயல்பே தவிர, அவ உள்ளுக்குள்ள யாரு? என்னுடைய தங்கை என்று சொன்னேன் என்றால், அவள் பராசக்தியின் அவதாரம். இன்னைக்கும் திரௌபதி அம்மன் கோவில்னு பல கிராமங்கள்ல இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நின்னுட்டு இருப்பாங்க எப்பொழுதுமே திரௌபதி. இந்த கையில ஒரு தாமரைப்பூ வச்சுக்கிட்டு, இப்படி இந்த கைய டோலால இப்படி விட்டு, இப்படி உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய சிறப்பு. பலருக்கு குலதெய்வமாகவே இந்த திரௌபதி அம்மன் விளங்குகிறாள். திரௌபதி அம்மன் கோவில்ல மகாபாரதம் நடக்கும். அங்க அக்னி சட்டி ஏந்துவாங்க. பூக்குழி இறங்குவாங்க. ஏனென்றால், அவள் தேவியின் அவதாரம் என்பதை உணர்ந்து அதுவும் செய்யப்படுகிறது. நான் அத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்ப பீமன் சொன்னானா, அப்ப நீங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெறும் பஞ்சபூதங்களின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் நீங்கள்லானே தவிர, உங்களுக்கெல்லாம் இப்ப பீமனுக்குன்னு கோயிலா, அர்ஜுனனுக்குன்னு கோயிலா அதெல்லாம் கிடையாது. அவ ஒருத்திக்கு தான். திரௌபதி தர்மர் கோவில்னு இருக்கு. தர்மர் கோவில்ல திரௌபதியும் இருப்பா. அப்ப திரௌபதி அம்மன்ங்கிறது அம்மனே தவிர அவ இதெல்லாம் சிம்பாலிக்கா இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டியதற்காக, இந்த மகாபாரதம் நடப்பதற்காக அவள் நெருப்பில் உதித்தவள். மானுட பிறவி அல்ல. இந்த பூலோகத்துல வந்ததுனால தான் அவளுக்கு கோபம், தாபம் எல்லாம் வந்தது. அவளுக்கும் சிறுமைப்பட்டாள். அவ நினைச்சிருந்தா எரிச்சிருக்கலாம். எரிக்கல. ஏன்னா,
இந்த 5க்கும் கட்டுப்பட்டதனால், எல்லாத்துக்கும் மேல என்னை சரணாகதி ஒரு க்ஷணமும் செய்து கொண்டிருந்ததனால், எனக்கு மிகவும் பிரியமானவள் திரௌபதி அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாராம். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் மகாபாரதத்துல இருக்குங்கிறதே பெரிய விஷயம். நாம பெருசா பெரிய பெரிய விஷயங்கள், மொத்தமான கதைகள் தெரியுமே தவிர, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த தவள கதை நீங்க கேட்டிருப்பீங்களா? எனக்கு அத சொல்றபோது என்ன சந்தோஷம்னா, தவள மாதிரி நாமளும் பக்தி பண்ணணுங்கிறது ஒண்ணு தான் நாம கத்துக்கணும். இல்லைங்களா? ஆக மொத்தம் இன்னைக்கு கிளைக்கதைகள் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் மகாபாரத கதைகள்லாம் பார்க்கலாம். சரியா?